நாட்டார் நாட்டாமை சிவலிங்கம் இலக்கியர் ஆறுமுகம் கைப்பிள்ளை சிக்கந்தர்பாய் ஆபகாம் திருப்பரங்குன்றம். நாங்கள் குடவோலை முறை தேர்தல் நாடகத்தில் நடிக்க உள்ளோம். சத்தமா பேசணும், சத்தமா பேசணும். குடவோலை தேர்தல் முறை 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 2026. என்ன திருப்பரங்குன்றம் ஐயா வரீங்க? மைக்ல வந்து பேசுமா? என்ன திருப்பரங்குன்றம் ஐயா வருவார் தெரியுதே. கைப்பிள்ளைங்க வாப்பா. நீ சும்மா பக்கத்தில் வந்து பேசுங்க, மைக் கிட்ட வந்துருங்க. கைப்பிள்ளைங்க வாப்பா. சொல்லுங்கய்யா. இல்லாட்டி ஓட்டி மைக்ல எத்தனை தடவை தீபாவளிக்கு ஸ்பீக்கர் நான் கொடுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போட போறேன்? சரி, ஒரு பஞ்சாயத்து எழுதி கொடுங்க. சரிங்கய்யா, நான் வரேன். குடும்பத்தோட வந்து மறக்காம ஓட்டு போட்டு. சரிங்கய்யா. என்ன சிக்கந்தர் ஐயாவா ஓட்டு கேட்டு வர மாதிரி தெரியுதே. சொல்லுங்கய்யா. இந்த வாட்டி போட்டு எனக்கு தானே போடுவேன். எத்தனை தடவை ரம்ஜானுக்கு பிரியாணி நான் கொடுத்திருப்பீங்க. உங்க மைக்ல பேசு. யாருக்கு ஓட்டு போடுறேன்? மைக்ல பேசு. 10,000 ரூபாய். நீ கரெக்டா இருக்கதான் எண்ணிக்கோ. இல்ல குடும்பத்தோட வந்து எனக்கு ஓட்டு போடுறேன். சரிங்கய்யா, நான் வரேன். நீ கூட மைக் வாங்கி பிடிச்சிக்க ரெண்டு பேத்துக்கும். அவங்களாம் நீங்க ஐயா ஓட்டு கேட்டு வர மாதிரி தெரியுதே. எப்பா கைப்பிள்ளைங்க வா. சொல்லுங்கய்யா. இங்கே நான் எனக்கு தானே போடுவேன். எத்தனை தடவை கிறிஸ்மஸ்க்கு கேட்கலாம் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஓட்டு போடாம யாருக்கு ஓட்டு போட போறேன்? 15,000 ரூபாய் என்ன வாங்கிக்க கையில. குடும்பத்தோட வந்து ஓட்டு போட்டு. சரிங்கய்யா. பேசுறோம், மைக் வாங்கிக்கோ. நீங்க கூட மைக்கை கொடுங்க எல்லாத்துக்கும், தப்பு இல்லை. அடியே, நானு ஓட்டு கேட்டு வெளியே போறேன்னு சொல்லி யாராச்சும் வந்தா நான் இல்லைன்னு சொல்லிடு. நான் வரேன். கைப்பிள்ளை 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 கைப்பிள்ளை. கைப்பிள்ளை கைப்பிள்ளை எப்பா கைப்பிள்ளை 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 எங்க இருக்க? ஏய், நீ எனக்கு கைப்பிள்ளை தர்ற? நான் கைப்பிள்ளைக்கு 5,000 ரூபாய் கொடுத்திருக்கேன், அதனால கைப்பிள்ளை நான் தருவேன். நான் கைப்பிள்ளைக்கு 10,000 கொடுத்திருக்கேன், அதனால நான் கைப்பிள்ளை தர்றேன். நான் 15,000 ரூபாய் கொடுத்திருக்கேன். கைப்பிள்ளை எனக்கு தான் ஓட்டு போடுவான். எனக்கு தான் ஓட்டு போடுவான். எனக்கு தான் ஓட்டு போடுவான். ஐயோ 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 மைக் வாங்க. ஐயோ 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 காலை வெட்டிட்டாங்க. ஐயோ வயித்துல வச்சு கத்திய குத்திட்டாங்க. ஐயோ கையை வெட்டிட்டாங்க. ஐயோ போச்சு போச்சு. ஐயா நாட்டாமையா, ஐயா சிவலிங்கய்யா, வாங்க வாங்க. ஐயா வாசியா வாங்க வாங்க. ஐயோ யாருக்கா கையை வெட்டது? ரெண்டு பால் தூக்குங்க தூக்குங்க. ஐயோ ஐயோ காலை வெட்டிட்டாங்க. தூக்குங்க. ஐயா கட்டி வச்சு வயித்துல குத்திட்டாங்க. தூக்குங்க. மைக் யாரு ஐயா ஐயா, எல்லா பேரும் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிறானே ஐயா. பதறாம போய் அங்க உட்காரு. பஞ்சவர்ணம், அந்த எல்லாத்துக்கும் பழச்சாறு வந்து கொடு. பஞ்சவர்ணம் வா. எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டோட ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் மூலிகை கொடு. மூலிகை எடுத்துட்டு வா.
இங்க வாப்பா. சொல்லுங்கய்யா. 3 பேருக்கும் எந்த உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்படியா? இப்பதான் உயிரே வந்துருக்கு. கொஞ்சம் ரத்தப்போக்கு தான் அதிகமா இருக்கு. கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்து நான் கொடுக்குற மருந்தெல்லாம் சாப்பிட்டா அதுவும் சரியாயிடும். எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த மருந்து எல்லாத்தையும் காப்பாற்றணும். நீங்க வேணா இந்த அடிச்சுக்கிட்டு மருந்து கட்டி எதுக்காகன்றது அதுக்கும் இருக்கு மனுஷங்களாங்கய்யா. புரியலையாப்பா? இந்த தேர்தலுக்கும் ஒரு வரி சொல்லுங்கய்யா. சொல்றேன். அந்த காலத்துல எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில இருந்து குடவோலை முறைன்னு ஒண்ணு இருந்துச்சு. குடவோலை முறைனா என்னன்னு தெரியுமா? என்னங்கய்யா? சொல்றேன். ஆற்றங்கரையிலோ அரச மரத்தின் அடியிலோ அமர்ந்து ஒரு குடத்தை வைத்து அந்த குடத்தில் நிற்கப்பவர்களின் பெயர்களை எழுதி அந்த பெயரை ஒரு சிறுமியவோ சிறுவனவோ வர வைத்து அந்த சீட்டை எடுத்து அந்த ஊர் தலைவராக நிரூபிக்கிறதுக்கு பெயர்தான் குடவோலை முறை. அப்பனா நம்ம ஊருக்கு ஒரு தேர்தல கொண்டு வரலாங்கய்யா. அங்கதான் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அது என்னங்கய்யா? ஒருத்தனுக்கு ஒருத்தியும் வாழ வேண்டும், அறிவுடையவராய் இருக்க வேண்டும், புத்திசாலியாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவளிக்கும் உழவராக உழைப்பாளியாக இருக்க வேண்டும். இவர்களால் மட்டுமே இந்த தேர்தலில் நிற்க முடியும். அப்படின்னா நம்ம ஊர்ல யாருமே இந்த ஓட்டுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன் இல்ல? இருக்காங்க. தியாகி காமையன் வாத்தியார். ஆமாங்கய்யா, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவரோட நேரத்தெல்லாம் வச்சு வீடு ஸ்கூல் கட்டி நம்ம பிள்ளைங்க படிச்சு வச்சாருங்கய்யா. இலக்கியர் ஆறுமுகம். ஆமாங்கய்யா, அவரு நிறைய நிலையும் காசும் வச்சிருக்காருயா. ஆனா இன்னும் அவரோட நிலத்துல இறங்கி வேலை செஞ்சு நம்ம ஊருக்கு நிறைய நெல்லெல்லாம் கொடுத்தாங்கய்யா. நாட்டாமை சிவலிங்கம். ஆமாங்கய்யா, நம்ம சின்னவரிடமும் நல்லா பேசுவாங்க, பெரியவரிடையும் நல்லா பேசுவாங்கய்யா. அவரு நம்ம ஊருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வந்து நிறுத்தி தீர்வு சொல்லுவாங்கய்யா. இவங்க 3 பேர் இருக்காங்களே, ஆனா அவங்க ஓட்டுக்கு வரவே மாட்டாங்கய்யா. எப்படி வருவாங்க? இவரை கேட்டா என்ன சொல்றாரு? அவங்க மனைவி வந்திருந்தாரு. கேட்டா 2ஆம் தாரமா அவரு மதுபான கடை வச்சிருக்காரு. இவர் வந்து கண்டுக்க விடுறாரு. இப்படி இருக்கும்போது எப்படி வருவாங்க? ஐயா, இவங்க தப்பான வழியில சம்பாதிச்ச காசு ஆண்டி இருக்குல்லையா? என்ன மனுஷனுங்கய்யா. என்னங்கய்யா அந்த காசு? என்னங்கய்யா அந்த காசு? நீ ஓட்ட அவங்களுக்கு விட்டுட்ட, அவங்களும் ஓட்ட வாங்கிட்டாங்க. இது உன் மனசாட்சிக்கு செஞ்ச துரோகம் கிடையாது, உன் மக்களாட்சிக்கே செஞ்ச துரோகம். ஐயா, இதுக்கு என்னதான் பரிகாரம்? இந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு மருந்து செலவை பார்த்துக்கோ. இதுதான் அதுக்கான சரியான பரிகாரம். சரிங்கய்யா. தஞ்சாவூர்னா அந்த பணத்தை எடுத்துட்டு வா. அதுல 3 பேரோட பேரை எழுது. அதுல 3 பேரோட பேரை எழுது. கைப்பிள்ளை போய் நாட்டாமை சிவலிங்கம், தியாகி காமையன் வாத்தியார், இலக்கியர் ஆறுமுகம் நான் சொன்னேன்னு சொல்லி போய் கூட்டிட்டு வா. தன்வந்திரி கூப்பிட்டாருன்னு சொல்லி. சரிங்கய்யா. நாட்டாம சிவலிங்கம், நாட்டாம சிவலிங்கம். வணக்கம் ஐயா. கூப்பிட்டீங்களா ஐயா? ஆமா, கூப்பிட்டேன். நீங்க 3 பேர் தான் இந்த குடவோலை முறை தேர்தல் அடிக்கிறதுக்கு தகுதியானவங்க. ஐயா, என்னை விட இவரே நல்லவர். இவரே இருக்கட்டும் ஐயா. ஐயா ஐயா, என்னையோட நல்லவர் இந்த இலக்கியர் ஆறுமுகம் ஐயா. அவரே இருக்கட்டும் ஐயா. ஐயா ஐயா, என்னை விட நல்லவர் நாட்டாமையா ஐயா. தன்வந்திரிட்ட கொடுங்க. பாத்தீங்களா, இவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற ஒற்றுமைய நீங்களும் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு இருக்கீங்க. இவங்க 3 பேர்கிட்ட இருக்க பெருந்தன்மையை பாருங்க, மனப்பான்மையை பாருங்க, எவ்வளவு சிறப்பு. இவங்களை மாதிரி இருக்கவங்க மட்டும்தான் இந்த புறவாடை முறை தேர்தல நிற்க முடியும். இந்த குறுகி மலைக்குன்று கிராமத்திலேயே ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு குடும்பத்துல
பாத்தீங்களா, இந்த பாப்பா எடுத்த காசு ஒண்ணுதான். அதே மாதிரி இந்த குளத்துக்குள்ள இருக்க சீட்டையும் குலுக்கி உனக்கு எந்த சீட்டு ரொம்ப பிரியமா இருக்கோ அந்த சீட்டை எடு. தியாகி காமையன் வாத்தியார், இவருதான் இந்த குறிஞ்சி மலைக்குன்றோட தலைவர். குளத்துக்குள்ள சீட்டு இருக்கு, அந்த சீட்டுல உனக்கு எது ரொம்ப விருப்பமா இருக்கோ ஏதாவது ஒரு சீட்டை எடு. இலக்கியர் ஆறுமுகம், இவருதான் இந்த குறிஞ்சி மலைக்குன்றோட துணைத் தலைவர். அந்த குளத்துக்குள்ள ஒன்னா ஒரு சீட் இருக்கு, அந்த சீட்டையும் எடு. இவருதான் இந்த குறிஞ்சி மலைக்குன்றோட துணைத் தலைவரோட செயலாளர் நாட்டாமை சிவலிங்கம். இதுதான் தீர்ப்பு. இதுதான் இந்த குறிஞ்சி மலைக்குன்றோட தீர்ப்பு. இவங்க 3 பேரு தான் இந்த குறிஞ்சி மலைக்குன்ற ஆள்றதுக்கு தகுதியானவங்க. பழங்கால தமிழன் தேர்தல் நடத்துறதுக்காண்டி குலவோலை முறையை கண்டுபிடிச்சான். அந்த குலவோலை முறையை பயன்படுத்தி இன்னைக்கு நம்ம நல்ல தலைவர், நல்ல துணைத் தலைவர், நல்ல செயலாளர் இவங்க 3 பேர்த்தையும் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே மாதிரி உங்க ஊர்லயும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? இதோட இந்த குலவோலை முறை தேர்தல் முடிவடைகிறது. வெரி குட், கிளாப் பண்ணுங்க.